பெங்களூர்ல வந்த சிஎஸ்கே ரசிகர்லாம் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க பண்ணது அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து பேட்டிங்ல தான் பண்ணோம். திருப்பி கொடுக்கணும்ல. சரி சரி, சண்டை போட்டுக்காத, கேட்டியா? இது வந்து ஆரோக்கியமான சண்டை பரத். ஓகே, ஆரோக்கியமா யாரையும் பேட்டி எடுக்கணும்னு சொன்னீங்களா, என்னாச்சு? ஆமாண்ணே, மிஸ்டர் விக்டோ ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன் காடுகள்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். தாஜ்ல தான் தங்கி இருக்காரு, டைரக்டா நடந்தே வந்துடுறாரு. இங்க நேத்து தான் கார் கேட்டாரு. அவ்வளவு சாதாரணமா இந்த தாஜ் ஹோட்டல்ல தங்க முடியாது பரத். விக்டோவா அப்படியே இந்த ஸ்டேஜ் பக்கம் கொஞ்சம் அப்படியே நடந்து வர சொல்லுங்க. கண்டிப்பா அவரோட ஸ்டைலுக்கு ஒரு பிஜிஎம் போடுவோம். கேமராமேன் இத கொஞ்சம் கவர் பண்ணுப்பா. பிஜிஎம் போடுங்க. ரெடி ஆயிட்டாரு. கண்ணாடி போட்டு தான் வருவாரா? அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆகிட்ட, அந்த பிஜிஎம் போறீங்களா? நாட்டோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும். ஆபரேஷன் சிந்தூர் சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் மிக திறம்பட பாராட்டத்தக்க கூடிய வகையில் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம், எஸ்பெஷலி கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம். நம்மளுடைய இராணுவத்திற்காக மற்றும் இந்திய அரசாங்கத்திற்காக தலை வணங்குகின்றோம். எப்பொழுதும் தமிழ்நாடு அரசு பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அத்தகைய முதல்வர் தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஆதரவாக்கும் அனைவருக்கும் என்னோட சார்பா நன்றிகள். மிஸ்டர் விக்டோ ரெடி ஆயிட்டீங்களா? இல்லைங்களா? ஓகே, இது நேம் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு டைப் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான். ஓகே, அது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஆடிட்டு இருக்க மேட்ச் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பேட்டிங் அண்ட் வோல்ஃப் 11 ஏகாட்டு ஃபீல்டிங் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணி இட்ஸ் ரன் அவுட் சான்ஸ். டைரக்ட் ஹிட் அந்த ரன் அவுட்ங்க. சரியான ஃபீல்டுங்க. புல்லட் த்ரோ பட் ஸ்டெம்ப்ல படல. டைரக்ட் ஹிட் வந்தா அப்படியே பேட்ஸ்மேன் ஓடுன வேகத்துக்கு அப்படியே வெளியே வந்துட வேண்டியதுதான். நல்ல ஸ்டார்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபயரியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்கரேஜ்மென்ட் எல்லாமே கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு அணி வீரர்களும். நல்லா இருக்கு மேட்ச் பார்க்கிறதுக்கு. இந்த மேட்ச் என்எஸ்சி நல்ல டெலிவரிங்க. என்எஸ்சி சின்னு கொடுத்திருக்காங்கண்ணா. சோ 3 டீம் கொடுத்திருக்காங்களா? ஆமா ஆமா. ஓகே, என்எஸ்சி சி தான் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. காணத்தூர் ரெட்டிக்குப்பம் அண்ட் அடுத்து அவங்களோட ஆப்போனன்ட் வோல்ஃப் 11 ஈகட்டூர். சோ இந்த ரெண்டு டீம் தான் இப்போ மோதிட்டு இருக்கு. ஏகாட்டூரா? ஓகே, ஏகாட்டூர் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கோர்ஸ் ஆன்லைன்ல அப்டேட் ஆகல. ஸ்கோர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓ டாட் பால். நல்ல ஸ்டார்ட், செம்ம பாசிட்டிவ் ஸ்டார்டிங்க. இந்த ஃபயரி ஸ்பெல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபீல்டர்ஸும் வந்து மாற்றி என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லுக்ஸ் குட். மார்னிங்ல இருந்து எல்லாமே இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஓ ஓவர். செம்ம ஸ்பெல் ஆக்சுவலா. ஓகே thank you girls. bowler நேம் கொஞ்சம் சொல்லுங்க. விமல். ரைட். ஓகே, மிஸ்டர் விக்டர் ரெடி ஆயிட்டாரு. டிஜே ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணிக்கப்பா. அவருக்கு ஏத்த பிஜிஎம் ஒன்று ரெடி பண்ணிக்கோ. எஸ். டிஜே எனக்கு போட்டிங்களா? தேவா வந்து ஆடிட்டான். நீ பாட்டு 6 பால் போட்டு வா. வந்து ஆடிட்டான். ஸ்விட்ச் இட்னு ட்ரை பண்ணியும் பால் மாட்டல. பேட்டிங் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ரன்ஸ் மேக் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பெருசா ரன்ஸ் லீக் ஆகல, குடுக்கல சொல்ல போணும்னா. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பர் ஓவர். நல்லா போடுற பாரு. அவங்க மாறிட்டான். ஓகே, ஃபீல்ட் ஷிஃப்ட் பண்றாங்க. ஓய் மாத்தி டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. பிரஷர் ஃபார் பேட்டிங் டீம். நல்லா போட்டுற
பாரு அப்படியே லென்த்லயே வை ஒன் பவுண்டரி கிளியர்ஸ் ஆல் பிரஷர்னு சொல்லுவாங்க, அது வருமா? கையில கை கேட்சே இல்ல, சிங்கிள். மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள், பேட்ல பட்டந்தாலும் கான்ஃபிடண்டா படல. ஒன் ஷாட், ஒன் கிளியர் ஷாட். போடு ஒன்னு எடுக்கலாம் பாரு, ஃப்ரீயா போடு நீயா கொடுக்காத. ஓகே, இறங்கி வந்து ஆடலான்னு பார்த்தாரு பேட்டர், பட் ஆனா முடியல. ஒரு ஷார்ட்டிஷ் லென்த் பீட் நைட்டாப்ல. ஓகே, ஓவர் முடிஞ்சிருக்கு. என்எஸ்சிசி காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. வுல்ஃப் 11 தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிட்டு நாங்க ஃபீல்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சிசி காணத்தூர் பேட்டிங் ஆட சொன்னாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன் எடுத்திருக்காங்க. 1 விக்கெட் இழப்பு இருக்கு. உள்ள பாலாஜி அண்ட் சதீஷ் ஆடிட்டு இருக்காங்க. மிஸ்டர் விக்டோ, ஓகே, நன்றி புள்ளிங்களா, நன்றி டிஜே. இப்படி வா. ஓகே போ. ஓகே, ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓ, ஸ்லோவா போடப்பட்ட பால் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஸோ பேட்டர் டாட் பால் கணக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ஸ்லோ இஷா போட்டிருக்காரு, அதுவும் பீட்டன் ஆயிருச்சு. என்எஸ்சிசி டீம் கொஞ்சம் தடுமாறுறாங்க, ஆனா வுல்ஃப் செம்மையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. they desperately need a boundary. ஓகே, ஷாட் கனெக்ஷன் இருக்குதா? எஸ் இருக்குது. 5G ஸ்பீட்ல வெளியே போனதுனால பால் 6. ஓகே, சூப்பர் ஷாட் அது. இல்லையா? டிஜே ப்ரோ கேட்சா? இல்லைங்க. பா அங்க டிஜே இங்க சவுண்ட் வரலப்பா ஸ்பீக்கர்ல. சவுண்ட் இருக்குமாங்க? அங்க பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே டன். மிஸ்டர் விக்டோ இப்போ அங்க வராரு. சங்கு விக்டோ அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம், திஸ் சைடு மிஸ்டர் விக்டோ, நாட் லெஃப்ட், ரைட். ஒரு அவசர வேலையா போயிருக்காரு. இங்க 3வது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. என்எஸ்சிசி காணத்தூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 12 ரன், 1 விக்கெட் இழப்பு இருக்கு. இன்னும் 2 ஓவர் இருக்கு. எவ்வளவு டார்கெட் வரும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் சங்கு? இப்போ என்ன ஸ்கோர்? 12. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் இருக்கு இன்னும். 30. ஓகே, 30. நான் ஒரு 30க்கு மேல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி ஓவர் த்ரூ வித் த விண்ட் ஆட போறாங்க. 30க்கு மேலனா எத்தனை? 31. 31. ஓகே, எங்க பிரகா 30க்கு மேலன்னு கேட்கும்போது 29 கேளு என்ன போல. ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. விமல் சர்மா கொஞ்சம் பாருமா. எனக்கும் இந்த நிறைய டீம் பிளேஸ் கேப்டன்ஸ் கேட்ட போல ஒரு ஆசை. அது நம்ம சுந்தர் சார்கிட்ட அதை நம்ம சொல்லணும். எப்படின்னா ஒரு ஊராட்சியில் அங்கே ஏதாவது ஒரு யங்ஸ்டரை உருவாக்கி அங்கே டோர்னமெண்ட்டை வச்சு அந்த ஊராட்சியிலேருந்து ஒரு டீம். ஸோ மொத்தம் திருப்பூர் ஒன்றியத்தில் எத்தனை ஊராட்சி இருக்குதோ எல்லா ஊராட்சியிலேருந்து ஒரு டீம் அங்கேருந்து
வந்து டோட்டலா திருப்போரூர் ஒன்றிய சாம்பியன்ஷிப்னு ஒன்று நடத்தணும்னு ஆசை. ஸோ அது நல்லா கேட்டிருந்தாங்க, ஒரு 2-3 டீம் கேட்டிருந்தாங்க, ஊரை சேர்ந்த டீம் கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம் தான், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேட்சா கண்டிப்பா கீப்பர் கேட்ச் புடிச்சிட்டாருங்க. சோ விக்கெட். கேள் பாடியா என்ன போற நீ பாடியா இந்த டைம்லலாம் பாட்டு போடாதம்மா டிஜே. இந்த பேட்ஸ்மேனுக்கு போடுங்க பாட்டை. ஆமாமா ஜவாங்க நல்லா போற அம்பேர். எஸ், அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டே இருக்காரு. அண்ட் அங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு வர போறது மிஸ்டர் விக்டோ. ஒரு பால் வந்துட்டாரா விக்டோ? ஆளை காணோம். சோ இவருக்கான ஸ்பெஷலா பிஜிஎம் சாங் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு டிஜே. போலாமா? தலை வாரிட்டீங்களா? பவுடர் அடிக்கல? எஃப்சிசி அணியினர் வர்சஸ் ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் விரலப்பாக்கம். 2 டீம் அணியினரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 2 டீம் கேப்டன்ஸும் வந்துருங்கம்மா. டாஸ் போட்டுடலாம். பூஞ்சேரி எஃப்சிசி கேப்டன், பூஞ்சேரி எஃப்சிசி கேப்டன். எஸ், 2 கேப்டன்ஸும் போயிடுங்க. ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் விரலப்பாக்கம் கேப்டன். ஆனா டாஸ் போடுறது யாரு? மிஸ்டர் விக்டோ போடுவாரா இல்ல நீங்களே போட்டுறீங்களா? இல்ல விக்டோ வரட்டும். விக்டோ வச்சு போட்டுறீங்களா? ஓகே, பெர்ஃபெக்ட். சோ விக்டோ, உங்களுக்கு சாங் ரெடி ஆயிடுச்சு. கேப்டன்ஸ் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கையில வரனா இறங்கி வந்து ரன் இல்லங்க. ஓகே, ஸ்பீட் ரன் அவுட் அட்டெம்ப்ட் பண்ணி வரும். ஓகே, சூப்பர். மிஸ் ஆயிடுச்சு. விரலப்பாக்கம் கேப்டன் வாங்க. ஓகே, கேப்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் விக்டோ. பூஞ்சேரி எஃப்சிசி கேப்டன். Yes, please walk towards the presentation area. ஷாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனா மாட்டவே இல்லை என்எஸ்சிசி டீம். வந்து பவுண்டரிஸ் பெருசாவும் வந்து இதாகல. Okay, so Mr. Victor is coming to presentation area. Yeah, right side you go. Right. ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்லாடா பூஞ்சேரி எஃப்சிசி and விக்டோ வாங்க. Yes, Mr. Victor tuck in பண்ணிட்டு தான் அவர். He is very professional. வா, zoom பண்ணுங்க அவர. Straight view இருக்கா? Straight view ல கொஞ்சம் please zoom. சங்கமர்னா ஸ்கோர் 1-4-14 கேட்டாங்க. நடைய பார், உடைய பார், ஸ்டைல பார். வா. ச்சா. யோ யோ. சங்குனா நீங்களா ஒண்ணுமே இல்ல அவர் முன்னாடி. கார்த்தி யோ 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 யோ. கார்த்தி நாங்க நடந்து வரும்போது மட்டும் வடிவேல் காமெடி போடுறீங்க, அவர் வந்தா மட்டும் சூப்பர் ஸ்டார் காமெடி போடுறீங்க. வேற என்ன நினைக்கும்? உங்க பக்கத்துல இருக்கிறாரு. ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. He speaks only English, Prabhuna. Only English. ஆடியன்ஸ் உங்க 2 பேருக்கு ரூல்ஸ் தெரியும். எதுவும் புதுசா எதுவும் இல்லை. ஒரே ஒரு அடிஷனல் என்னன்னா பேட் நம்ம ப்ரொவைட் பண்ற பேட் தான் அவளே. வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? பெஸ்ட் ஆசை. கீழே போடாத. எடுத்துரு மேல. டைல்ஸ் ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. வெள்ளி நாணயம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவப்படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. நம்ம விக்டோ கிட்ட பேட்டி எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, வாங்க. Yes, thank you captains. Mr. Victor, please stay on the stage. Yeah, thank you. அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அது இல்லாமல் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஏதோ ஒரு பாஷை பேசுறாங்க. ஸோ அது சங்கோ எனக்கு தெரியுமா தெரியல. நீங்க அப்படியே பேசிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லனா பரத் அங்க இருந்து நீங்க கேள்வி கேளுங்க, ஒரு பதில் ஆஹா சொல்லுங்க. ஆஹா ஆஹா, அடிச்சாருங்க 6. சூப்பர் ஷாட்டுங்க. பரத் கரெக்ட் தான். நீங்க கேள்வி கேளுங்க, நான் இவர்கிட்ட மைக்க பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேளுங்க. எனக்கு இந்த கிரிக்கெட் நுணுக்கங்கள் சம்பந்தமா கேள்வி தெரியாதுல்ல, நீங்க தானே கேட்பீங்க. அத பத்தி கேள்வி கேட்கணும்னு சொல்லவே இல்லையே.
இது எந்த மாதிரி கேள்வி கேட்கணும்? என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட, எந்த கேள்வி வேணாலும் பதில் சரி சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி கஷ்டமான கேள்வியா கேட்குறேன். உங்களோட பேர் என்ன? My name is Jeepan Victor from Caribbean. இல்லை இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஒன்றும் புரியல. My name is Jeepan Victor from Caribbean. ஏதோ ஜீப் ஓட்டு வரான், கறிலாம் ஏற்றிட்டு போவாராம். ஓகே தேங்க்யூ. கறி எவ்வளோ தூரம் ஏற்றிட்டு போவீங்க மிஸ்டர்? பா அவர் பேரு விக்டரா, கரிபியன்ல இருந்து வராராம் I அவர். am coming from Caribbean. What you sir? ஓ யூ கமிங் ஃப்ரம் கரிபியன். எஸ் சேம் கலர். ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் திராமூர். ஆட்டிடியூட் திருவான்மூர். ஓகே ரைட். திருவான்மியூரா அண்ணா அது இங்க இருக்கு. அது இங்கே இருக்கு, கரெக்ட் தான். வேற ஏதாவது கேளுங்க அவர்கிட்ட. ஒயிட் டெலிவரிங்க, ஒயிட் டெலிவரி. என்ன கேட்குறது தெரியல. உங்ககிட்ட நிறைய இடம் இருந்தால் ஒரு 2 சென்ட் கொடுங்களேன். No, I got a lot of things in my house. Okay. என்னங்க இவர் ஏதோ வாமிட் எடுக்கிறாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஐயா நீங்க தமிழ்ல பேசினாலே எனக்கு புரியாது ஐயா. வாமிட் எடுக்கிறாராம்பா அவரு. You know the English? I don't know English, only Hiroshima, Nagasaki, Japan. Yes. Please. The Japanese woman. Japanese. ஓ என்ன ஒரு தொண்டையில கட்டிக்கிட்டியா இருக்குதாயா? என்னையா பேசுற, ஒண்ணும் புரியுமா? ஐயோ பரத், நான் கேக்குறேன். ஓகே. Mr. Victor, how do you think about this? Any inputs that you want to give about this tournament? யோ நான் புட்டுக்கிட்டு கேரளா லாங்குவேஜ்ல பேசிக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி கேளியா? So 5 ஓவர் முடியல. NSC காணத்தூர் எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா 31 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்பிற்கு. இப்போ சேஸ் பண்ண போறது நம்மளோட ஃபீல்டிங் டீம், வேற யாரும் இல்ல, Wolf 11s. பரத் சொன்ன போல 31 ரன் தான் படிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, பக்காவா சொல்லிருக்கேன். ஓகே விக்டோ. ஓகே விக்டோ வந்து இப்போ ஒரிஜினலா மாற போறாரு. இந்த டோர்னமெண்ட் பத்தி பேச போறாரு. அவர் செய்யற இந்த பணியை பத்தி பேச போறாரு. அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி ஒத்துழைப்பு தராங்கன்னு பேச போறாரு. நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்ல பேச போறாரு. எஸ், கண்ணாடி போட்டா மிஸ்டர் விக்டோ, கண்ணாடி கழட்டினா தீபன். இப்போ தீபன் வந்திருக்காரு. ஓகே ஓகே, நான் பேசுகிறேன் இப்போ. கேக்குது. ஓகே, இந்த டோர்னமெண்ட் பற்றி பேசணும்னா ரொம்ப அருமையாக 2 வருஷமாக போயிட்டுருக்கு. நான் போன வருஷமும் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். இந்த வருஷமும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சுந்தரனாக்கும் அப்புறம் உங்கள் டீம் எல்லாருக்கும், சன்குமார் அண்ணாக்கு, பிரகானாக்கு எல்லாருக்கும் நன்றி. ஒரு லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ் ஃப்ரம் த பின்னாடி ஸ்டாஃப்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எங்களை நாங்கள் பண்ணுற ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது போதும். இது பிரம்மாண்டமான டோர்னமெண்ட். நான் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், ஒரு IPL கணக்கில் நடக்குது இங்கே. கேமரா, எங்களுக்கு வாக்கி டாக்கி, எங்களுக்கு எல்லாமே கூலர்ஸ், கேப் எல்லாமே தரீங்க, ஹேட் எல்லாமே தரீங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு கூப்பிட்டதுக்கு. மேலும் மேலும் இந்த டோர்னமெண்ட்டை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட எல்லா எஃபெக்டையும் போடுங்க. அது மட்டும் போயிட்டே இருக்கும். தேங்க்யூ. நிச்சயமாக தீபன் தானே? தீபன் இவர் சொன்னது உண்மைதான். இதுக்கெல்லாம் எங்களோட பாஸ் தான் காரணம். எதுவுமே முகம் சொல்லிக்காம கட்டாயம் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துடணும். டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணா நாங்கள் எங்கள் பணியை கரெக்டாக செய்யணுமோ இல்லை. அவர் தினமும் அந்த மேட்சை பார்த்து அவர் பணியை கரெக்டாக சொல்லுவார். காலையில் கூட ஒரு எரர் நடந்துச்சு, அவர் தான் அதை ஆன்லைன்லேருந்து பார்த்து சொல்லியிருந்தார். நிச்சயமாக உங்கள் டீம் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப, இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தால் தான் செகண்ட் டைமே வந்து உங்களை நாங்கள் மறுபடியும் கூப்பிட்டுருந்தோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு கிடைக்குது. என்ன ஒன்று, நாள் நீங்கள் பால் கொலக்கட்டை கலரில் வந்தீங்க, இப்போ அடுப்பில் சுட்ட பலாக்கொட்டை கலரில் மாறிட்டீங்க. ஸோ அதுக்கு சன்ஸ்கிரீன் தேவைப்படுது. அது வந்து கேட்டுக்கணும். அது கேட்டீங்க, அதையும் நம்ம சுந்தர் சாருக்கு சொல்லிட்டேன். நந்தா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து எங்களோட கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு கொடுத்துட்டீங்க, ஸோ இவருக்கு கொடுங்க, இவங்க டீமுக்கும் கொடுங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஓகே டீம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பேட்ஸ்மேன் வாங்க. நீங்க தீபனை கூட்டிட்டு போயிட்டு சேர் கேர்ள்ஸ் கூட கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணி ஒரு நிச்சயமாக வாங்க. கேமராமேன் அப்படியே எடுங்க. கேமராமேன் தீபன் வாங்க, சும்மா போயிட்டு வரலாம் வாங்க. நேர் விருப்பம் கண்டிப்பா நல்ல பாட்டா போடுங்க. தீபன் அங்க கலக்குவார். எஸ், அவர் பேரே டான்சர் தீபன், அத மறந்துட்டீங்க. ஆமா, பாட்டு போட சொன்னீங்க. ஓகே, என் காதுல வந்து என்ன சொல்றாரு, கன்னிமா. யோ அது கன்னிமா அந்த பாட்டு தானே? யோ சாமி பாட்டு வந்து திடீர்னு கன்னிமா. எங்க ஊர்ல கன்னியம்மன் இருக்கு கோயில், நீ அதை சொல்றிய? கன்னியம்மா கன்னியம்மா கடலோர கன்னியம்மா 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 கோவலத்து கன்னியம்மா. அந்த பாட்டு எப்படி நீங்க போட முடியும்? ஆட முடியுமா? அண்ணன் கூட ஆடுங்கம்மா. சேர்கள் வாங்க, லைவ் லைவ் வாங்க. நாள் முழுக்க நான் இவங்களோட நடனம் ஆடுறத பார்த்துட்டு இவருக்கு வயிறுலாம் எரியல. ஆனா இருந்தாலும் ஒரு தடவை ஏன் கூட ஆடணும் அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன அந்த பாட்டு கன்னிமா
நீங்க பேக்ரவுண்ட்ல ஆடுங்க, இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஐயா வாங்க ஐயா. கனிமா பாட்டு போட டிஜே. கனிமா டிஜே. ஓ போயா நீ அதுக்கு மேல வாய் போடு ஆடு. என்ன அவரு சென்டர்ல ஆட சொல்லுங்க. தீபன் டான்சர், தீபன் சென்டர். சூப்பர். bowler name மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. bowler name வாங்கிக்கிறோம். ஒரே நிமிஷம். தீபன் ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். ஓகே ஓகே. இதுக்காக ஒரு 6 அடிங்கப்பா. அப்பதான் வந்து சாங் போடுவாங்க. அவுட் கேட்டிருக்காங்க. இல்ல மேல பட்டிருக்கு. எஸ் லெக் பை விக்கெட் கேக்குறாரு அவரு. நல்ல ஒரு bowling ஆக்ஷன். ஆக்டிவா இருக்காரு. அம்பையரோட எண்ணெய் எல்லாம் இப்ப இங்க தான் இருக்குது. பாப்போம் அவன் நல்லா சந்தோஷமா இருக்கானே. என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்களே அப்படின்னு வேதனைப்படுறாரு. கவலைப்படாதே பக்தா, உனக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். விமல் சர்மா அங்க பாருமா கொஞ்சம். நேரம் வந்துருச்சு. போடு டிஜே, நீ போடு தீபன். ஒரு பாட்டு போடுப்பா நீ. இன்னைக்கு நம்ம தீபன் அம்பேர் பார்த்தா மாதிரி தான். இன்னைக்கு தீபன் அம்பேர் பார்த்தா மாதிரி தான். எஸ் சரி, இன்னும் ஒரு 6 அடிப்பாரு. இன்னொரு 6 இருக்கு. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. டான்சர் தீபன் வெயிட் இஸ். உன் மனசு என்ன கேக்குதுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் உங்க சிஸ்டர்ஸ் தான் அங்க. வெயிட் பண்ணுங்க. ஒயிட். இந்த அம்பையர் பேர் எது? விமல் சர்மா. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் இங்க தான் இருக்குது. உங்கள் பாடி மட்டும் தான் அங்க இருக்குது. உங்க நினைவுகள் எல்லாம் இங்க தான் இருக்குது. ஆஹா ஓஹோ ஏஹே கேட்சுங்க. பிடிச்ச அற்புதமான கேட்சுங்க. ஐயோ நல்ல ட்ரை. எவ்வளவு தூரம் ஓடி வந்தாருங்க அவரு. நிச்சயமா நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க உண்மையாலுமே. தீபனுக்கு வந்து வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சதே கிடையாது. இருங்க, பிறவி பயணம் அடைஞ்சிட்டாருங்க. ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இவ்வளவு ஜம்ப் ஆகுது. ஐயோ சூப்பர் ஷாட். ஒரு 6. ஓ 6. அப்ப போடு சாங். எஸ் போடுங்க. டான்ஸ் போடுங்க நீங்க. பா அந்த மியூசிக் போடுங்கப்பா. அந்த மியூசிக் அப்படியே ரீவைண்ட் பண்ணி அந்த மியூசிக் போடுங்க. ஓகே ஓகே தீபன், thank you thank you தீபன். உங்க சிஸ்டர்ஸ்க்கு thank you சொல்லிட்டு இறங்கிடுங்க. சிஸ்டர்ஸ்க்கு thanks சொன்னியா? உங்களோட சிஸ்டர்ஸ் சகோதரிகளுக்கு நன்றி சொல்லிட்டு இறங்கிட்டாரு. thank you டான்சர் தீபன். ஒரு அருமையான ஆட்டம் பார்த்தோம் ஸ்டேஜ்ல. thank you மிஸ்டர் தீபன் and மிஸ்டர் விக்டோ. thank you மிஸ்டர் விக்டோ. விமல் சர்மா பரத்தோட ஆசை நிறைவேறிடுச்சு. கண்டிப்பா வந்து ஸ்டேஜ்ல அசிங்கப்படுத்தணும் அப்படினு ஒரு ஆனா சூப்பரா ஆடினாரு. பா அவரை வாட்ச் பண்றதே நீதானப்பா. விமல் சர்மா யோசிக்கிறார், நானும் இங்க தான் நிக்கிறேன், என்ன இந்த பாரத் வாட்ச் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள். ஓகே ரைட். நாளைக்கு விமல். ஓகே ஓகே. ஓ அப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்கா தம்ஸ் அப் கொடுக்கறாரு உள்ள இருந்து. bowler நேம் கொஞ்சம் சொல்லுங்க. சாலமன். இன்னும் 17 ரன் தேவைங்களா? திட்றாரு ஸ்கோரர் கை கடி. ஓகே சாலமன் ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஷோல்டர் இறக்குங்க. ஓகே கூல் டவுன்.
Straight to the fielder. நெக்ஸ்ட் ஆட இருக்கும் மணியினர் பூஞ்சேரி FCC வர்சஸ் ACC ஃப்ரெண்ட்ஸ் விரலப்பாக்கம். ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இப்போ சேஸ் பார்த்துட்டு இருக்கோம். Wolf 11s ஏகட்டூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போயிட்டு இருக்கு. ஏகாட்டூர் ஓகே. தாத்தான் நேத்து மிஸ்டர் சங்குவ சொன்னாங்க யாரோ, அவங்களோட ஃபேன் நானே. என்னன்னு உங்களை தாத்தான்னு சொன்னாங்க ஸ்டேஜ்ல 2 நாள் முன்னாடி. நீங்க தானா? அத இருக்காங்க மேல இருக்காங்க. உங்க ஃபேன் நானு. உங்க பேர் தெரியல பட் ஓகே உங்க ஃபேன் நானு. அவங்களுக்கு ஸ்பெஷலா தர்பூசணி வாங்க சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. உங்களை தாத்தான் கூப்பிட்டதுனாலயா? ஆமா. அப்போ தீபன் அண்ணன் தீபன் நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க சியர் கேர்ள்ஸ் உங்க தங்கைகளுக்கு? ஓகே, ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்துப்பீங்களா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது? நாளைக்கு மிஸ்டர் தீபன் வாங்கி கொடுப்பாரு. ஃபார்வர்ட் டிஃபென்ஸ். நல்ல பேட்டிங் இது. விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரன் பால் கூட அடிக்க வேண்டாம், அதை விட கம்மியா தான் இருக்கு. 19 balls 12 runs அடிக்கணும். Wolf 11s ஏகட்டூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. சேசிங் போயிட்டே இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க, ரோஹித் அண்ட் பாலா. பவுலர் ரன்னிங்ல இருக்கும்போது ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணாதீங்க. மிஸ்டர் சங்கு நோட் பண்ணீங்களா அவங்க எவ்வளவு ரன் அடிச்சாங்க? 31 runs அடிச்சாங்க. நான் கரெக்டா சொல்லியிருக்கேன் பாருங்க. 31. ஆமா, நீங்க 30 சொன்னீங்க. 30 விட அதிகம்னா 31 அப்படின்னு கேட்டீங்கல்ல, கரெக்டா 31 தான் அடிச்சிருக்காங்க. டார்கெட் 32. ஸோ ரெண்டாவது ஓவர்ல கடைசி பந்து போலிங் போட்டுட்டு இருக்காரு ஈஸ்வர். சூப்பர் பாலுங்க, அவுட். விக்கெட் எடுத்திருக்காரு ரோஹித், அவுட். முதல் விக்கெட் டவுன் ஃபார் Wolf 11s. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. Wolf 11s ஏகட்டூர் 21 ரன்கள் எடுத்து முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ 18 பந்துல 11 ரன் அடிக்கணும். பதினெட்டு பந்துல 11 ரன்கள் எடுக்கணும். போலிங் போட்டுட்டு இருக்கிறது ஜீவா. மூன்றாவது ஓவர் போடுறாரு NSCC காணத்தூர் ரெட்டிக்குப்பம் டீமுக்காக.
17 பந்துகள 10 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடி இருக்காரு டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் திசையில ஒரு 6 ஓட்டங்கள். ஒரு ஃபுல் டாஸ் அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு, தூக்கி வெளியே கடாசி இருக்காரு. அண்ட் இதோட மேட்சும் முடிவுக்கு வருது. வுல்ஃப் 11 மூணாவது ஓவர்லயே 32 ரன் அடிச்சா டார்கெட்ல இருந்தாங்க. ஈஸியா சேஸ் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும், ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி. அண்ட் இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வருது. என்எஸ்சி காணத்தூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க 31 ரன்ல, ஒரு நல்ல டோட்டல். பட் ஓகே, கம்மியான ஸ்கோர் தான். அண்ட் ஆர் சதீஷ் 18 ரன் அடிச்சிருந்தாரு அவங்களுக்காக. அண்ட் இப்போ வுல்ஃப் 11 பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பாலா அண்ட் ரோஹித் இறங்கினாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் பார்ட்னர்ஷிப். பாலா நாட் அவுட்ல இருக்காரு, 16 ரன்ஸ் 9 பால்ஸ்ல. அண்ட் கார்த்திக் குமார் 2 பால்ல 2 6 அடிச்சு போதும் நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேட்சை முடிச்சிட்டாரு. அண்ட் இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்றாங்க வுல்ஃப்ஸ் 11 ஏகட்டூர் டீம். 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த மேட்ச் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் அடுத்த மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசிசி ஃப்ரெண்ட்ஸ் and பூஞ்சேரி FCC டீம். வெற்றி பெற்ற ஏகாட்டூர் அதாவது வுல்ஃப் 11 அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகள். அவர்களை அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க ப்ளீஸ். எஸ், வுல்ஃப்ஸ் 11 டீம் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. வுல்ஃப் 11 பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க ப்ளீஸ். வெற்றி பெற்ற வுல்ஃப் 11 அணியினர் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. நடந்து முடிந்த போட்டியில் வுல்ஃப் 11 வர்சஸ் NSC காணத்தூர் ரெட்டிகுப்பம் 2 அணிகள் மோதின.